ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.5ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 9, 15, 21, 27 எக்ஸெட்ரா 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. இப்போ இதோட நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாக இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எண்ணோட மதிப்பு 10ன்னு வச்சுக்கோங்க. 10 ரெட்டை எண். அப்போ இதோட நடு உறுப்பு 2 இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, 1 2 3 4 4 வந்து ரெட்டை எண். அப்போ நடுவில் 2 உறுப்பு இருக்கும். பாருங்க, நடுவில் 2 உறுப்பு இருக்கு. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 10ல் நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10ல் பாதி என்னது 5. அப்போ T5 ரெட்டை எண். அப்போ 2 உறுப்பு வரும். அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 5க்கு அடுத்த எண் என்னது 6. அப்போ T6. கடைசியா T5 T6 இந்த 2 மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எண் கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா L மைனஸ் A டிவைடட் பை D. அடுத்த கூட்டல் 1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இனி LAD அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். Lனா கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு என்னது 183. அடுத்த ஏனா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு 9. இனி D கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா T2 மைனஸ் T1. ஓகே, T2னா ரெண்டாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு என்னது 15 மைனஸ் T1னா என்னது முதல் உறுப்பு 9. கழிங்க, 15லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும் 6. இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, பாருங்க, எல்லோட மதிப்பு 183 மைனஸ் ஏயோட மதிப்பு 9 டிவைடட் பை டியோட மதிப்பு 6. அப்புறமாட்டு கூட்டல் 1. 183லேருந்து 9 கழிச்சா 174 டிவைடட் பை கீழே 6 இருக்குது. அப்புறமாட்டு கூட்டல் 1. கேன்சல் பண்ணுங்க. 6 எப்படி கேன்சல் ஆகும்? 1 6 6 12. பாக்கி என்னது 5. இப்போ இது 54 மாறும். 9 54. அப்போ இதில் பாக்கி 29 இருக்கு. இங்கே கூட்டல் 1 கூட்டுங்க. 29ஐயும் 1ஐயும் கூட்டினா 30. இப்போ என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். 30 ரெட்டை எண். அப்போ எழுதிக்கலாம் ரெட்டை எண். ரெட்டை எண்ணாக இருக்கிறதுனால நடுவில் எத்தனை உறுப்பு இருக்கும்? 2 உறுப்பு இருக்கும். இதை பாக்ஸில் போட்டுடலாம். இனி அதை கண்டுபிடிக்கலாம். நடு உறுப்புகள் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? பாதி கண்டுபிடிக்கணும். 30ல் பாதி என்னது 15. அது கண்டுபிடிக்கணும்னா 2ஆல் வகுங்க. பாருங்க, 2 2 பாக்கி 1. இது இப்போ 10. அப்போ I2 10. அப்போ பாதி வந்து 15. அப்போ T15. 15வது உறுப்பும் கண்டுபிடிக்கணும். இனி அடுத்த உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? 15க்கு அடுத்த என்னது 16. T16ஐயும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது கண்டுபிடிக்க TN ஃபார்முலா எழுதிக்கிறேன். A கூட்டல் N மைனஸ் 1 இன்டூ D. ஓகே, ஃபஸ்ட்டு T15 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏயோட மதிப்பு என்னது 9. பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு 9 கூட்டல் N. N இருக்கிற பிளேஸில் என்னது இருக்குது 15. அப்போ என்னோட மதிப்பு 15. அப்புறம் மைனஸ் 1. அப்புறம் டியோட மதிப்பு என்னது 6. பிரதியிடலாம். இப்போ 9 கூட்டல் 15லேருந்து 1 கழிச்சா 14. அப்போ 14 வெளியே 6. அப்புறமாட்டு 9 கூட்டல் பெருக்குங்க. 6 4 24. அப்போ 4 பாக்கி 2. இனி 6 1 6. 6க்கு கூட 2 கூட்டினா 8. 9ஐயும் 84ஐயும் கூட்டினா 93ன்னு கிடைக்கும். இதுதான் 15வது உறுப்பு. இனி 16வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கலாம். T16. ஓகே, ஏயோட மதிப்பு 9. அடுத்த கூட்டல் N. என்னோட பிளேஸில் என்னது இருக்கு 16. அப்போ எண்ணுக்கு பதில் 16 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் 1 இன்டூ டியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் 6. ஓகே, அப்புறமாட்டு 9 கூட்டல் 16ல் இருந்து 1 கழிச்சா 15 இன்டூ 6. இனி 9 கூட்டல் பெருக்குங்க. 6 5 30. அப்போ 0 பாக்கி 3. 6 1 6. 6க்கு கூட 3 கூட்டினா 9. 9ஐயும் 90ஐயும் கூட்டினா 99. இப்போ 16வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் நடு உறுப்புகள் is equal to 93,99. இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.